ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நேற்று ரிலீஸ் ஆனால் லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ் உடைய ஒரு டிஆர்பி ரேட்டிங் பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சீரியல்ஸ் உடைய அர்பன் ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே வீக் டேஸ் ரேட்டிங்ஸ் தான், சாட்டர்டே ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தொடர்ந்து நான் முதல் இடத்துல நம்பர் 1 சீரியல் சிறகடி காசு இருக்காங்க. ஸோ 9.8 ரேட்டிங்ஸ். பாகியலட்சுமி சீரியல் 9.2, ஆக கல்யாணம் சீரியல் 9 ரேட்டிங்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 8.8, மகாநதி சீரியல் வந்து 7.1, மோதலும் காதலும் 6.2, ஈரமான ரோஜாவே சீசன் 2 வந்து 5.3, தமிழும் சரசம் சீரியல் வந்துட்டு 5.2, கிழக்கு வாசல் சீரியல் வந்துட்டு 3.5. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அந்த டைம் சேஞ்ச் பண்ணாங்க. அது எல்லாமே விஜய் டிவியில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா ஆக கல்யாணம் சீரியல் வந்து 7 PM எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்குச்சோ அது அப்படியே மகாநதி சீரியலுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே போல ஈரமான ரோஜாவே ரேட்டிங்ஸ் வந்து 5.3 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மகாநதி சீரியல் வந்து அந்த இடத்துல 4 ரேட்டிங்ஸ் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் வீக்ல வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து 0.4 ரேட்டிங்ஸ் கிட்ட அதிகம் தான். ஸோ கிழக்கு வாசல் சீரியல் வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஜம்ப் கிடையாது. பட் ஈரமான ரோஜாவை வந்து லைட்டா இன்க்ரீஸ் ஆனதால கிழக்கு வாசல் சீரியலுமே கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. பட் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் கிழக்கு வாசல். ஸோ அதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். முக்கியமா பேசணும் அப்படின்னா ஆக கல்யாணம் சீரியல் தான். ஸோ 7 PM இருந்து 7:30 ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப 8+ ரேட்டிங்ஸ் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதையும் தாண்டி 9+ ரேட்டிங்ஸ் ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஏன்னா மௌனராகம் சீரியல் தான் வந்துட்டு இந்த 7:30 ஸ்லாட்ல இதுக்கு முன்னாடி 9+ ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியலுமே அவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கினதில்லை. ஸோ அது தொடர்ந்து வந்த செந்தூர பூவையும் வாங்கல. அதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் சரி, ஈரமான ரோஜாவும் சரி, அவ்வளோ ரேட்டிங்ஸ் இது வரைக்கும் வாங்கவே இல்லை. ஸோ அதையெல்லாம் பீட் பண்ணி 9+ ரேட்டிங்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 7:30 ஸ்லாட்ல வந்து வாங்கியிருக்காங்க ஆக கல்யாணம் சீரியல். வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக கல்யாணம் சீரியல் வந்துட்டு மண்டே வந்து 9.7 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு சிறகடி காசை வந்து 8+ தான். ஸோ பாகியலட்சுமியுமே அவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மண்டே மட்டும் நம்பர் 1 சீரியல்ல ஆக கல்யாணம் சீரியல் இருக்காங்க. ஸோ ஓவரால் ரேட்டிங்ஸ்ல அர்பன்ல நம்பர் 3 இன் தமிழ்நாடு ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு சின்ன டைம் சேஞ்ச்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஆக கல்யாணம் சீரியல் வந்து தெலுங்கு வெர்ஷனுமே நல்ல ஒரு சக்சஸ் தான். ஸோ அதை தொடர்ந்து இங்கேயுமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்பர் 1 சீரியல் இன் விஜய் டிவியும் சரி ஓவரால் தமிழ்நாடு வரதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான். ஏன்னா ஒரே ப்ரொடக்ஷன் ஒரே டைரக்டர் மாத்தி மாத்தி ஒரு 4 ஸ்லாட் வச்சுக்கிறதுக்கு பதிலாக வேற வேற ப்ரொடக்ஷன்ஸ் வேற வேற டைரக்டர் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான். ஏன்னா இப்போ சிறகடி காசைக்கு போட்டியா வேற எந்த ஒரு சீரியலும் வரல அப்படின்னா சிறகடி காசையுமே அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பாகியலட்சுமியும் அப்படிதான். ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா வேற எதுவும் வரலைன்னா அவங்களுமே அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 4 சீரியல்ஸ் ஒரு மேஜரா இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்பதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்தி காம்படிஷன் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம பிரைம் டைம்ல அர்பன்ல வந்துட்டு விஜய் டிவி தான் மாசா இருக்காங்க. ஸோ அப் டு 6ல இருந்து 9:30 வரைக்கும், அதாவது சிறகடி காசு வரைக்கும் விஜய் டிவி தான் ஸ்லாட் லீடரா இருக்காங்க. பட் 9:30 and 10 வந்து இன்னுமே சன் கிட்ட தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்சஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பிரைம் டைம்ல விஜய் டிவி பண்ணிருக்காங்க. ஸோ அதே போல நான் பிரைம் டைம் பத்தி சொல்லணும் அப்படின்னா பொன்னி சீரியல் தொடர்ந்து கலக்கிட்டு இருக்காங்க. 4.5 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கி நான் பிரைம் டைம் சீரியல்ல அர்பன்ல வந்து நம்பர் 1 சீரியலா இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து முத்தழகு சீரியல் 4.4 ரேட்டிங்ஸ், அதை தொடர்ந்து செல்லம்மா 4.1, தென்றல் வந்து 3.8, அப்புறம் வந்துட்டு கண்ணை கலைமான சீரியல் 3.3 அண்ட் காற்று கண்ணை வெள்ளி 3.2. ஸோ நான் பிரைம் டைம்ல 2ல இருந்து 3:30 வரைக்குமே எல்லா சீரியல்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் இன்னும் 1 and 1:30 வந்து இன்னும் வீக்கா தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகல. ஸோ அப்கமிங் டைம் சேஞ்ச் வந்து அந்த 2 ஸ்லாட்டையும் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ பொன்னி சீரியலும் முத்தழகு சீரியலும் வந்துட்டு ரொம்ப நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் தென்றல் வந்து எனத்தோடும் சீரியல் நடுவில் இருக்காங்க, இன்னுமே வந்துட்டு ஒரு லோ ரேட்டிங்ஸ் தான். பட் டிவிடியில் ஏதாச்சும் அவங்க பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த நெகட்டிவிட்டி வந்து போயிட்டு இருக்க கூடாது. ஒன்று அட்லீஸ்ட் பாசிட்டிவ் ட்ராக் கொண்டு வாங்க, இல்லைன்னா ஜஸ்ட் முடிச்சிருங்க அப்படின்றத என்னோட இதுவுமே கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவரால் வந்து விஜய் டிவி லாஸ்ட் வீக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீக்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.